வணக்கம். பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முதல்வரே இருக்கணும் அப்படின்னு கடந்த ஆட்சியில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டம் இயற்றினார். சட்ட போராட்டம் நடத்தினாங்க. மிகப்பெரிய அளவில் மக்கள் இயக்கமாகவும் அதை மாற்ற முயற்சி செஞ்சாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகங்களில் இப்பொழுது வேந்தர்களாக இருக்கக்கூடியவங்க ஆளுநர் தான். அந்த ஆளுநர் ஒன்றிய பாஜக அரசினால் நியமிக்கப்பட்டு பல்கலைக்கழகங்களுக்குள்ள ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை எடுத்துகிட்டு வராங்க. ஒன்றிய அரசினுடைய பிற்போக்குத்தனமான சில கொள்கைகளை உள்ளே கொண்டு வராங்க. அதனால் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் முழுக்க மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் மாநில சுய ஆட்சி, மாநில உரிமை அப்படிங்கிற அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் அந்த மசோதாவை கொண்டு வந்தாங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. இது ஸ்டாலின் அவர்கள் மட்டும் செய்யலை, பினராயி விஜயன் அவர்களும் பண்ணாங்க, மம்தா பானர்ஜி அவர்களும் பண்ணாங்க. ஏன்னா இந்த பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எப்படி எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை உள்ளே கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டாங்க. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றிகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு தாவேகாவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அமைச்சர் விஸ்வநாதன் மேலூர் தொகுதியில் திமுக கூட்டணியிலிருந்து போட்டியிட்டு இப்போ தாவேகா கூட்டணிக்கு தவிர்க்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, முந்தைய அரசு பின்பற்றினதையே நாங்கள் பின்பற்றணும்னு எந்த கட்டாயமும் இல்லை, பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக முதல்வர் தான் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை, அதை குறித்து முதல்வர் முடிவெடுப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் அப்படின்னே சொல்லலாம். இப்போதைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன மாதிரியான மனநிலைமையில் வைக்கிறார் அப்படின்னா, இது தமிழ்நாடு மாநில சுயாட்சி, மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்கப்படுகிறது. தாவேகா இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துருச்சு, கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அமைச்சரவையில் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த நபர் அவரை கொண்டு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் உயர்கல்வித்துறையை கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக திமுக இதில் இருந்தால் இப்படி கொடுத்துருக்குமா அப்படிங்கிற கேள்வி ஒரு வகையில் அது சந்தேகம்தான். திமுக அமைச்சரவையில் இப்படி மாற்று கட்சியினருக்கு முக்கியமான துறையை கொடுப்பாங்களா அப்படின்னு. ஆனால் இப்படி உட்கார்ந்த இடத்துல மாநில உரிமைக்கு எதிராக இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் எதற்காக போராடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதோ அதுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக பேசுகிறது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அப்படின்னு இன்றைக்கி எந்த சமூக வலைதளங்கள் மூலமாக டிவிக்கே ஆட்சிக்கு வந்துச்சோ அதே சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை விஜய் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.